வணக்கம் நண்பர்களே. கோதாவரி காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட், கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த ஸ்கீமை ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் விரைந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இதில் என்னென்ன பாதகங்கள் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். கோதாவரி காவேரி இந்த ப்ராஜெக்டை, இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டை நம்ம இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்னா என்னென்னா, இரண்டு வெவ்வேறு மாநிலங்களுக்குள் ஓடக்கூடிய நதிகளை இணைப்பது தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எந்த இரண்டு நதிகள் பார்த்தீங்கன்னா, கென் மற்றும் பெட்வா நதி. கென், பெட்வா இந்த இரண்டு நதிகள் யமுனா ரிவர் பேசினில் ஓடக்கூடிய நதிகள். ஒன்று மத்திய பிரதேஷ்லும் இன்னொன்று உத்தரப்பிரதேஷ்லும் இருக்குது. வாட்டர் சர்ப்ளஸ் பேசின் கென், வாட்டர் டெஃபிசிட் பேசின் பெட்வா. வாட்டர் சர்ப்ளஸ் பேசினான கென்லேருந்து அந்த நீரை எடுத்து வாட்டர் டெஃபிசிட் பேசினான பெட்வாவில் இணைத்த இந்த ப்ராஜெக்ட் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். இதே பேட்டர்னில், இதே பாணியில் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்ட் தான் கோதாவரி காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போது கோதாவரியும் காவேரியும் நாம் ஏன் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கோதாவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகவும் ஒரு பிரம்மாண்டமான நதி. மகாராஷ்டிராவில் உருவாகி ஆரிஜினேட் ஆகி கர்நாடகா, ஆந்திரா வழியாக சென்று பே ஆஃப் பெங்காலில் சேரக்கூடிய நதி. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர்ஸ், 1500 கிலோமீட்டர் லென்த். இதனுடைய ரிவர் பேசின் ஏரியாவும் ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு சர்ப்ளஸ் வாட்டர் பேசின், நீர்வரத்து அதிகமாக உள்ள நதி. இன்னொரு பக்கத்தில் காவேரி எடுத்திங்கன்னா, காவேரி ரிவர் கோதாவரி அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நதி கிடையாது. இட் இஸ் அ வாட்டர் டெஃபிசிட் பேசின். இதில் நீர்வரத்து அதிகம் கிடையாது. கர்நாடகா, தமிழ்நாடு இரண்டு நதிகள், இந்த இரண்டு மாநிலங்களுக்குள்ள உருவாகி ஆரிஜினேட் ஆகி பே ஆஃப் பெங்காலில் போய் சேரக்கூடிய ஒரு நதி இது. அதனால் கோதாவரி எடுத்துட்டிங்கன்னா வாட்டர் சர்ப்ளஸ் பேசின், மிகப்பெரிய பிரம்மாண்டமான நதி. காவேரி அந்தளவு ஒரு பிரம்மாண்டமான நதி கிடையாது, வாட்டர் டெஃபிசிட் பேசின். அதனால் வாட்டர் சர்ப்ளஸ் பேசின்லேருந்து வாட்டர் டெஃபிசிட் பேசினுக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம வாட்டர் கொண்டு வரோம். இந்த லிங்கேஜ் ஏன் மெயினாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி நதி தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் வேளாண்மை அக்ரிகல்ச்சருக்கும் மிக முக்கியமானது. என்டையர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிவர். அதனால் காவேரியில் நீர்வரத்து இல்லை, மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை அந்த நதியில் நீர்வரத்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கான என்டையர் அந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமி அஃபெக்ட் ஆகும். அதனால் காவேரி ரிவர் பேசினை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கும் அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் மிகவும் உபயோகமாக இருக்கும். வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்க கால்குலேட் பண்ண வரைக்கும் சராசரியாக 1100 டிஎம்சி தண்ணீர் கோதாவரி நதியிலிருந்து பே ஆஃப் பெங்காலில் வீணாக போய் சேருகிறது. இந்த வீணாக போகக்கூடிய இந்த நீரை நாம் எடுத்துகிட்டு வந்து நாம் தமிழ்நாட்டில் நாம் எடுத்துகிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம காவேரி ரிவர் டிஸ்பியூட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த காவேரி ரிவரை வந்து 4 ஸ்டேட்ஸ் ஷேர் பண்ணுது. காவேரி ரிவர் வாட்டர் ட்ரிபுனல் இது தந்த அவார்ட் படி 490 டிஎம்சி வாட்டர் தான் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த நீரையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் லீகல் ஹர்டல்ஸ்க்கு அப்புறம் தான் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் இந்த கோதாவரி காவேரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் மூலமாக 1100 டிஎம்சி நீரை நாம் டைரெக்டாகவே எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு கோதாவரியிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வரும்போது டைரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம், ஆந்திரா வழியாக தான் கொண்டு வர முடியும். இதை கொண்டு வரத்துக்கு பார்த்திங்கன்னா நடுவில் இன்னொரு மிக முக்கியமான நதி இருக்குது. என்ன நதின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா நதியே ஒரு மிக பிரம்மாண்டமான நதி. கோதாவரியிலேருந்து வரக்கூடிய நீரை கிருஷ்ணா ரிவர் பேசின் வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் இவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வரோம், நாம் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோன்றது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஜென்ரலாக இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா கெனால்ஸ் வழியாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் கெனால்ஸ் வழியாக வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகிடும்னா, அந்த தண்ணீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதனால் அந்த வாட்டர் வந்து நிறையா வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் தேடியிருக்காங்கன்னா, அதை வாய்க்கால் வழியாக எடுத்துகிட்டு வராமல் ஸ்டீல் பைப்ஸ் மூலமாக அதை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், இதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி 60,000 கோடி கிட்ட செலவாகும். இது ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒன் ஆஃப் தி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு ரெவென்யூ சோர்ஸஸ்லாம் எப்படி வரப்போகுது, இந்த இரண்டு ஸ்டேட்ஸும் இதை எப்படி ஷேர் பண்ண போகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ அசிஸ்டன்ஸ் தரும், எவ்வளோ கிராண்ட் தரும், இல்லை வேர்ல்டு பேங்க், IMF
இல்லை பிரிக்ஸ் பேங்க் கிட்ட ஏதாவது லோன் வாங்கலாமா, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். இது இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த ப்ராஜெக்ட்னால ஏதாவது ஆபத்துகள் இருக்கா, ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங்கில் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா, வாட்டரோட நேச்சுரல் கோர்ஸை மீறி நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரிவரை டைவர்ட் பண்ணி அந்த சர்ப்ளஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வரோம். இது நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வாட்டருடைய அந்த நேச்சுரல் ஹைட்ரோலாஜிக்கல் அந்த இதை நம்ம வந்து மாற்றுறோம். அந்த ஹைட்ரோலாஜிக்கல் ப்ரொஃபைலை நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோதாவரியில் இருக்க சர்ப்ளஸ் வாட்டரை கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதில் கோதாவரி ரிவர் பேசின் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கோதாவரி டெல்டா அப்படிங்கிறது அந்த கோதாவரி ரிவர் சீயில் மீட் பண்ணுற அந்த ரீஜன். அப்போ கோதாவரி ரிவர் அந்த சர்ப்ளஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வரும்போது அதில் அந்த சாண்டு சில்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ரிவரோட மவுத்தில் டெபாசிட் பண்ணும். அங்கே தான் டெல்டா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போயும் அந்த டெல்டா ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த சர்ப்ளஸ் வாட்டரை நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, டைவர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா, அந்த டெல்டா ஃபார்மேஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டெல்டா ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் வெஜிடேஷன், மேங்க்ரோவ்ஸ் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த டெல்டா ஃபார்மேஷன் ஸ்டாப் ஆகவோ இல்லை ஸ்லோவாச்சுன்னா அதை அங்கே என்ன நடக்கணும், ஆட்டோமேட்டிக்காக சி எரோஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சி எரோஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா சி வந்து அது வந்து உள்வாங்கி வரும். அப்போ என்ன நடக்கும்னா, ஸ்டார்ம் சர்ஜஸ் வர வாய்ப்பு இருக்குது. சி வாட்டரோட இன்ட்ரூஷன் லேண்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப், ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபிஷர்மேனுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் இந்த சேலஞ்சஸை நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் 2 ஸ்டேட்ஸுமே இந்த அட்வான்டேஜஸ் as well as டிஸ்அட்வான்டேஜஸ் இரண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம், காவேரி லிங்கிங் பொறுத்த வரைக்கும் கோதாவரி வாட்டரை மட்டும் நம்பி இருக்கிறது ஒரு சரியான விஷயம் கிடையாது. இதை வந்து ஒரு பேக்கப்பாக நம்ம வச்சுக்கலாம். ஆனால் மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னா, காவேரி வாட்டரையே நம்ம ரிப்ளனிஷ் பண்ணுறது நல்லது. டீசென்ட்ரலைஸ்டு வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் மூலமாக செக் டேம்ஸ் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கட்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி எக்ஸிஸ்டிங் காவேரி வாட்டர் பேஸனை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, காவேரி பேசினில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இல்லீகல் சாண்ட் மைனிங்கை நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். இல்லீகல் சாண்ட் மைனிங் மூலமாக என்ன நடக்கும்னா, அந்த வாட்டர் சீப்பேஜ் ஸ்டாப் ஆகிடும். ரிவர் பேசின்குள்ளே மான்சூன் வாட்டர் உள்ள நேச்சுரலாக சீப்பேஜ் ஆகி போகக்கூடிய அந்த ஃபினாமினனை இந்த சாண்ட் மைனிங் ஸ்டாப் பண்ணிடும். சாண்ட் மைனிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ரிவர் பெட்டில் இருக்கக்கூடிய அந்த சாண்டையும் சில்ட்டையும் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா, அந்த ஹைட்ரோலாஜிக்கல் ப்ரொஃபைலை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம். அப்போது வாட்டர் பேசின்குள்ளே அந்த நேச்சுரலாக அந்த வாட்டர் சீப்பேஜ் வந்து அஃபெக்ட் ஆகிடும். வாட்டர் டேபிள் கீழே இறங்கிடும். இது வந்து மிகவும் ஆபத்தானது. அதனால் இந்த 2 விஷயங்கள்லையும் நாம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது.